நடிகர் தனுஷ் இயக்கி நடிச்சு சமீபத்தில் வெளியான படம் தான் இட்லி கடை. இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்துச்சு. இந்த படத்தை தொடர்ந்து போர்த்தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா இயக்கத்திலையும் தனுஷ் நடிச்சிட்டு வராரு. தமிழ்ல மட்டும் இல்லாம பாலிவுட்லயும் டைரக்டர் ஆனந்த் எல்ராய் இயக்கத்துல தேரே இஷ்க் மெயின் படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படமும் வர நவம்பர் 28 வெளியாக இருக்கு. இப்படி தனுஷ் பிஸியா படங்கள் நடிச்சிட்டு வராரு. இந்த ஒரு சூழ்நிலையில சோசியல் மீடியால தனுஷும் நடிகை மிருணால் தாக்கூரும் காதலிக்கிறதா தகவல் பரவிட்டு வருது. மிருணால் தாக்கூர் நடிச்ச சன் ஆஃப் சர்தார் 2 படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்க்கு தனுஷ் கெஸ்டா போயிருந்தாரு. அதுதான் இப்படி இவங்களை பத்தி செய்திகள் வெளியாக காரணமா இருந்துச்சு. மேலும் அந்த ஈவென்ட்ல எடுக்கப்பட்ட வீடியோ சோசியல் மீடியால வைரலாகவே பலரும் இவங்க காதலிக்கிறதா வெளியாகிற தகவல் எல்லாம் உண்மைதான் போலனும் பேச தொடங்கிட்டாங்க. மேலும் மிருணால் தாக்கூரும் தனுஷோட சிஸ்டர்ஸை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம மிருணால் தாக்கூர் தனுஷ் குடும்பத்தை நேர்ல சந்திச்சதாகவும் சில தகவல் வெளியாச்சு. ஆனா இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு நிலையில தனுஷோட ஒரு கமெண்ட் வைரல் ஆயிட்டு வருது. மிருணால் தாக்கூர் நடிப்புல அடுத்த வருஷம் February 20 அதாவது 2026 தோ திவானே செஹர்மேன் அப்படிங்கிற படம் வெளியாக இருக்கு. இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை மிருணால் தாக்கூர் அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல நடிகர் தனுஷ் லுக்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் குட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. பதிலுக்கு மிருணாலும் ஹார்ட் எமோஜி மூலமா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே தனுஷ் இப்படி கமெண்ட் பண்ற ஒரு நபர் கிடையாது. ஆனா திடீர்னு அவர் இப்படி கமெண்ட் பண்ண அந்த போஸ்ட் வைரல் ஆயிருச்சு. பலரும் இந்த கமெண்ட்டை பார்த்து இவங்க டேட் பண்றதா வர ரூமர்ஸ் எல்லாமே உண்மைதான் போலனும் இப்ப கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனா இப்படி வெளியாகிற செய்திகளுக்கோ கமெண்ட்ஸ்க்கோ மிருணால் மற்றும் தனுஷ் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. அதே சமயம் உறுதியும் படுத்தல. இப்படி தனுஷ் மற்றும் மிருணால் டேட் பண்றதா வெளியாகிற செய்திகள் இப்ப சோசியல் மீடியால பேச பொருளா மாறி இருக்கு. தனுஷ் இல்லனா மிருணால் தாக்கூரே இதுக்கு நேரடியா பதிலளிச்சாதான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தா இருக்கு.